சென்னையில் மன அழுத்தம் குறித்த மாநாட்டில் நடிகர் விவேக் தற்போது உரையாற்றி வருகிறார். நேரலையை பார்க்கலாம். பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு போகும்போது அம்மாவோட பழைய ட்ரங்க் பெட்டிக்குள்ள திறந்து பார்த்தப்போ அப்போ ஸ்கூல் டீச்சர் கொடுத்த ஒரு லெட்டர் இருந்துச்சு. அதை பிரித்து படிச்சப்போ அவன் அழுதான். அந்த அவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட். அந்த சயின்டிஸ்ட் தான் தாமஸ் ஆல்வா எடிசன். அதில் என்ன எழுதியிருந்ததுன்னா, அந்த டீச்சரு, உங்கள் பையன் படு முட்டாள், அவனுக்கு மூளை வளர்ச்சியே இல்லை, அவனை ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்க, அவனை ஸ்பெஷல் சில்ட்ரன் இருக்கிற ஏரியாவுக்கு அனுப்பி அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க, அவனுக்கு எஜுகேஷன் முக்கியம் இல்லை, அவனுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் தான் முக்கியம், அவன் ஒரு ஃபூலு அப்படின்னு எழுதியிருந்துச்சு. இது அந்த அம்மா அப்படியே அவங்ககிட்ட அந்த நேரமே சொல்லியிருந்தாங்கன்னா நமக்கு அந்த டிப்ரெஷன்லேயே ஒரு தாமஸ் ஆல்வா எடிசன் நமக்கு உருவாகாமல் போயிருக்கலாம். ஸோ இதில் மெயின் என்ன, டிப்ரெஷன் வர்றது போகிறது இருக்கட்டும், இந்த டிப்ரெஷனை ஹேண்டில் பண்ணும்போது கிட்ஸாக இருந்தால் பேரண்ட்ஸ் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, அதில் தான் அந்த டிப்ரெஷன் இருக்கா இல்லையான்ற விஷயமே. இப்போ மெயினாக இந்த கம்பேரிசன் ஒன்று இருக்குப்பாங்க, அதை தூக்கிட்டாலே பாதி டிப்ரெஷன் போயிடுங்க லைஃப். எல்லாத்தையுமே நம்ம இன்னொருத்தரோட நம்மளை கம்பேர் பண்ணி அவன் அவ்வளோ பிரகாஷ்ராஜ் இருக்காரு இங்கே, இந்தியாவில் உள்ள எல்லா மொழியிலையும் பேசுவார், நடிப்பார். என்னால் ஏன் முடியலன்னு நான் வருத்தப்பட ஆரம்பிச்சேன்னா என்ன வருது, என் சென்ஸ் ஆஃப் ஹியூமரும் போயிடும். அப்புறம் மாதிரி நடிக்கணும்னு நான் நினைக்கிறது. விஷால் இருக்கிறாரு, 6 பேக்கு, எனக்கு ஃபேமிலி பேக்கு தான் இருக்கு. ஸோ நானும் விஷால் மாதிரி எப்படியாவது ஒரு 6 பேக் வச்சுட்டு ஹீரோ ஆயிடணும்னு நான் போராடினேன்னா, இது மேபி யார் வேணாலும் எதுக்கு வேணாலும் ஆசைப்படலாம், போராடலாம். பட் அதன் மூலமாக உன் மன நிம்மதியை இழக்கிறாய் என்றால் அது தேவையா? எனக்கு என்ன, அவனுக்கு வர்றதை செய்தா நினைப்பு தான் பொழப்ப கெடுக்குதுன்னு தமிழ் ஒரு பழமொழி இருக்கு. ஸோ யாருக்கு என்ன வருமோ, எது உனக்கு மன நிம்மதியை தருகிறதோ அதை செய்துக்கிட்டு இருந்தாலே டிப்ரெஷன் விடுபட்டுடலாம். அதாவது தூய்மை, பொறுமை, விடாமுயற்சி, இது 3 மனிதனை மிக உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். இது எல்லாவற்றுக்கும் மேலாக அன்புன்னாரு சுவாமி விவேகானந்தர். இந்தியாவில் இளைஞர்களின் டிப்ரெஷனை போக்குறதுக்கு முதல் குரல் கொடுத்ததே சுவாமி விவேகானந்தர் தான். அதுவும் பிரிட்டிஷ் நம்மளை ஆண்டுகிட்டு இருந்த டைம்ல அவருடைய எழுச்சியான பேச்சுக்கள் தான் இந்தியாவில் உள்ள இளைஞர்களின் அவங்களுடைய டிப்ரெஷனை போக்குகின்ற, அவங்களுக்கு மனசுல ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தைகளை முதல்ல சொன்னதே சுவாமி விவேகானந்தர் தான். அவர் சொல்றாரு, ஆல் த பவர் இஸ் வித்தின் யூ, யூ கேன் டூ எனிதிங் அண்ட் எவ்ரிதிங், டோன்ட் பிலீவ் தட் யூ ஆர் வீக். நீ பலகீனன் என்று எப்பொழுதும் நினைக்காதே, நீங்கள் சிங்கத்தின் குட்டிகள், செம்மறியாடுகள் என்ற மயக்கத்திலிருந்து வெளியே வாருங்கள். உலகத்தோட ஃபர்ஸ்ட் செல்ஃப் ஹெல்ப் ஸ்பீச்ன்றது, மோட்டிவேஷனல் ஸ்பீச்ன்றது சுவாமி விவேகானந்தர் தான் கொடுத்தார். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது போன்ற விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு வாட்ச்மேன்கிற சினிமாவில் இருக்கிற டிப்ரெஷனை விட வேற எங்கேயுமே டிப்ரெஷன் அதிகமாக இருக்காதுங்க. எங்களுக்கு இருக்கிற டிப்ரெஷன், மேடம் கூட ஒரு கேள்வி கேட்டாங்க, அவங்க அப்புறம் வரேன். சினிமாவில் வாட்ச்மேன்கிறவன் நைட்டெல்லாம் தூங்கிடுவான். அவன் ஆக்சுவலாக அவன் முடிச்சிருக்கணும். வாட்ச்மேன் நீங்கள் அப்பார்ட்மெண்ட்லாம் பாருங்க, நம்மளோட நல்லா கொட்டை விட்டு தூங்குறது அவன் தான். அவனுக்கு கீழே நீங்கள் ஒரு டிவி வச்சு கொடுத்துருப்பீங்க, அவனுக்கு 24 மணி நேரம் எஃப்எம் ஓடிக்கிட்டு இருக்கும் ரேடியோஸில், ஒரு ஃபேன் ஒன்று அவனுக்கு தனியாக இருக்கும். அவனுடைய சொகுசு நமக்கு கூட கிடைக்காது. அவன் பகலெல்லாம் முடிச்சுட்டு இருப்பான், ஏதாவது பண்ணிட்டு இருப்பான், நைட் நல்லா தூங்குவான். இந்த மியூசிக் டைரக்டர் சினிமாவில் இருக்கவங்க நைட்டெல்லாம் முடிச்சிருப்பாங்க, பகலில் தூங்குவாங்க. ஏன்னா அவங்களுடைய கிரியேட்டிவிட்டி அப்போதான் நல்லா ஓப்பன் ஆகுதுன்ட்டு, பிரம்ம முகூர்த்தம்னு 2 மணிக்கு, நைட் 2 மணிக்கு அப்போதான் அவன் முழிக்கவே ஆரம்பிப்பான். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு கிரியேட்டிவிட்டியே ஸ்டார்ட் ஆகும். அவன் காலையில் 5 மணி வரைக்கும் போவான். ஆனால் சினிமா ப்ரொடியூசர் ஒருத்தன் பாருங்க, அவன் நைட்டும் தூங்க மாட்டான், பகலும் தூங்க மாட்டான். ஏன்னா இன்னைக்கு சினிமா எடுத்த படத்தை ரிலீஸ் பண்றது அப்படிங்கிறதே சக்சஸ். முந்தி ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் சக்சஸ் வந்தது. இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆனாலே அது சக்சஸ். ரிலீஸ் ஆகுறது மட்டும் இல்ல, ரிலீஸ் ஆகிறது சரியான டைம்ல ரிலீஸ் ஆகும்.